பார்வதி பததே. ஹர ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண ஹனுமத் சமேத श्री रामचंद्र भगवान की, सीता माता की, भक्त हनुमान की, समस्त भक्त मंडली की, रामनाथ मूर्ति की. அற்புதமான புண்ணிய யாத்திரை, சிவாலய யாத்திரை. பாண்டிய நாடு, கொங்கு நாடு சிவாலயங்கள். புண்ணியக்ஷேத்திரம் ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ராமேஸ்வரம் கஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது. வேத காலம், புராண காலம், இதிகாச காலம், வரலாற்று சிறப்பு இதெல்லாம் ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய புண்ணிய பூமி. சுவாமி ராமநாதர் ரொம்ப பிராச்சீனமான பூமி. அம்பாள் பர்வதவர்த்தன். ராமேஸ்வரம் வந்தாலே காசி யாத்திரை பண்ணின பலன் உண்டா. ராமநாதருக்கு பக்கத்திலேயே விஸ்வநாதர் சன்னதி. ராமநாதரையும் விஸ்வநாதரையும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டோம்னா ராமேஸ்வரத்திலேருந்து காசி போயிட்டு வந்த பலன் கிடைச்சு விடுறது. அதே மாதிரி கோவிலை சுத்தி 22 புண்ணிய தீர்த்தம் இருக்கு. 22 புண்ணிய தீர்த்தத்துக்கும் அளப்பரிய பெருமைகள், அளப்பரிய புராணங்கள். இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கால பிரமாணத்துல மாறி மாறி ஒரு இடத்துல கொண்டு வச்சாங்க. அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாக்க, ராஜகோபுரத்தை ஊட்டி உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் மகாலட்சுமி சன்னதி. மகாலட்சுமி சன்னதியினுடைய வாசல்ல மகாலட்சுமி தீர்த்தம். அதை தாண்டி கொஞ்சம் உள்ள போனோம்னா 2வது கோபுரம். வலது பக்கத்துல ஒரு கிணறு, 3 தீர்த்தம். காயத்ரி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம். அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம். அப்படியே கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு போனோம்னா கந்தமாதன தீர்த்தம். கோவில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திருப்புல கந்தமாதன தீர்த்தத்துல தீர்த்த புரோட்சணம் மட்டும் கிடையாது, தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடணும். எவ்வளவோ கோவில்கள் எல்லாம் தீர்த்தம். தன்வந்திரி பூஜை பண்ண அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு ரகசியமான சன்னதி இருக்கு. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் போனோம்னா நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம். இந்த நல தீர்த்தம், நீல தீர்த்தம் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்க உட்கார்ந்து தனுஷ்கோடிக்கு பெருமையுடைக்கு. பகவான் ஸ்ரீ ராமபிரான் சேது அமைக்கிறத 2 வானரங்கள் இந்த இடத்துல பாலத்தை போட்டு கொடுக்கும். அந்த 2 வானரங்களுக்காகவே 2 தீர்த்தம் இருக்கு. அவளோட திவ்யானுகிரகம் என்ன அப்படின்னா, எதை தொட்டாலும் அது மிதக்கும். அகத்தியருடைய சிஷ்யர் சுதீட்ச முனிவர்னு ஒருத்தர். அவர் சிவபூஜை பண்றது சின்ன குழந்தையில இருக்கக்கூடிய இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த வானரம் அந்த சால கிராமமோ மூர்த்தியோ கொண்டு போய் எங்கேயா போட்டு, அதனால அவர் சாபம் கொடுத்தார், இவன் எதை தொட்டாலும் மிதக்கட்டும். பின்னாடி ராமபிரான் சேது போடுறத இவா 2 பேர் தான் ஆர்கிடெக்ட். அவ 2 பேர் பேர்லயும் தீர்த்தம் இருக்கு. கவய தீர்த்தம் அன்றாடம் சரீர சுத்தி என்ன அப்படின்னா ஸ்நானம் பண்றோம். சில மந்திரங்கள் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பஞ்சகவிய பிராசம், அது கவய தீர்த்தத்துக்கு உண்டான அனுகிரகம். எப்ப பார்த்தாலும் இருக்கும் அது. அதுக்கப்புறம் அப்படியே வரும் அப்படின்னு கேட்டாக்க பிரம்மஹத்தி தாப விமோசனத்தில் தெரியாமல் தெரிஞ்சோ கண்ணால், வாக்கால், மனசால், சரீரத்தால், புத்தியால் இதெல்லாம் பண்ணியிருக்கிற பாவங்கள் அந்த தீர்த்தத்துல நீராடின. கங்கா ஜமுனா தீர்த்தம் இருக்கு, சரஸ்வதி தீர்த்தம் இருக்கு, பயோட்ச தீர்த்தம் இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருந்து கோடி தீர்த்தம் தருவா. கோவில் உள்ளுக்குள்ள 22 தீர்த்தம் இருக்கு. ராமேஸ்வரம்னா தீர்த்த கஷேத்திரம் தான் முதல்ல. அதுல சன்னதி கடல் இருக்கு பாருங்க, அதுக்கு அக்னி தீர்த்தம். சமுத்திரத்துல தீர்த்தம் ஆடுறத எல்லா சமுத்திரத்திலையும் போய் நாம போய் எல்லா காலத்திலையும் பண்ண முடியாது, ஸ்நானம் பண்ண முடியாது. ராமேஸ்வரம் சன்னதி கடல்ல அக்னி தீர்த்தம்னு அதுக்கு பேரு. அதுல 60 நாழிகை ஸ்நானம் பண்ணலாம்.
60 நாழிகையும் 365 நாள் கணக்கு கிடையாது. அது பிரதமையா இருக்கலாம், தீயா இருக்கலாம், என்னைக்கு வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம். அப்படி ஒரு தீர்த்தம். ஏன் அதுக்கு அப்பேற்பட்ட பெருமை அப்படின்னா, சரீரத்தினால் பண்ணி இருக்கக்கூடிய பாவங்கள் நெருப்பினே புசுக்கினால் போகுமா. அப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கும். சீதா மாதா லங்கையிலேருந்து இங்க வந்த பிற்பாடு ராமர் அக்னியை ஏற்படுத்தி இதுல பிரவேசம் பண்ணி வெளியில வாண்டார். சீதா மாதா அக்னி உள்ள போயிட்டு வெளியில வரா. அக்னி பகவான் சொன்னாரா, அது வரைக்கும் அக்னிக்கு சூடுன்னா என்னன்னு தெரியாது. அந்த அக்னி பகவான் எனக்கு சுடுறது அப்படின்னா, அந்த அக்னி பகவான் சுடுறதுன்னு சொன்னதுனால பகவான் ஸ்ரீராமர் அந்த இடத்துல அந்த அக்னி பகவானுடைய சூட தணிக்கிறதுக்காக தீர்த்தம் ஏற்படுத்தினதுனால அதுக்கு அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம் மகத்தான அளப்பரிய பலன்களை தருது. அதனுடைய பலன்கள் கோடி ஜென்மால பண்ணிருக்கிற பாவம் நிவர்த்தியம். அப்பேற்பட்டவர். அது மாதிரி தீர்த்தத்தினுடைய மகத்துவங்கள் கொண்டாந்து தரப்படக்கூடிய இடத்துல தனுஷ்கோடியில இருக்கும். தனுஷ்கோடியில ஸ்திரீ புருட சங்கமயோர் மத்தியே அப்படின்னு இதுக்கு பேரு. ரத்னாகரம் மகோததி அப்படின்னு 2 திவ்யமான புருஷ ரூபமாக திரி ரூபமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்துல சங்கல்பம் ஸ்நானம். இதுல என்ன மகத்துவம் அப்படின்னா, 66 கோடி தீர்த்தங்கள் இங்க இருக்கு. 1 2 கிடையாது. அக்னி தீர்த்தத்துல 365 நாள் ஸ்நானம் பண்ணின பலன் கோடி தீர்த்தத்தினுடைய தரிசனத்தினால கிடைக்கிறது. அப்புறம் நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க, ஸ்நானம் பண்ணிக்கோங்க எல்லாமே. அப்ப இந்த தீர்த்தத்தினுடைய மகத்துவம், ஒரு காசி யாத்திரை பண்ணணும் அப்படின்னா இங்க சங்கல்பம் பண்ணிக்கணும். இங்க க்ஷணிகலிங்க பூஜை பண்ணி அந்த க்ஷணிகலிங்கத்தை கையில எடுத்துட்டு இந்த இடத்துல பிராமணா சமாராதனை பண்ணி தீர்த்த சார்தம் பண்ணி ராமநாதரை தரிசனம் பண்ணி காசிக்கு கிளம்ப போறேன், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்துதான் காசி யாத்திரை ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி இங்க சங்கல்பம் ஸ்நானம் பண்ணி சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமி ஆவாகனம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவான சேது மாதவர், பிரயாகையில் இருக்கக்கூடிய பிந்து மாதவர், தேனி மாதவர், வாரணாசியில் இருக்கக்கூடிய பிந்து மாதவர், 3 பேரையும் ஆவாகனம். அதற்கு பிற்பாடு சிவ பூஜை, பூ பிரதட்சண யாத்திரைன்னு பேர். அதனால இங்க இருந்து பூமியை எடுத்துட்டு சிவலிங்கத்தை எடுத்துட்டு ஆத்துல போய் பூஜை பண்ணணும். எடுத்து பொட்டலம் கட்டி வைக்கிறது இல்ல, ஆத்துல போய் நித்தம் பூஜை பண்ணணும். அதுக்கு பில்வத்தை சாத்தி பூஜை பண்ணி அதை எடுத்துன்னு போய் பிரயாகையில சிவ பிரதிஷ்டை பண்றது. திரிவேணிக்கு மத்தியத்துல திரிவேணும் மாதவம் சோமம் பாரத்வாஜம் ச வாசுதும் வந்தே அக்ஷய வடம் சேடம் பிரயாகே தீர்த்தநாயகம்னு அந்த கங்கா யமுனா அந்தர்வாகினியா வரக்கூடிய சரஸ்வதி இங்கேருந்து எடுத்துட்டு போகக்கூடிய சிவத்தை எடுத்துட்டு போய் பரமேஸ்வரனை எடுத்துட்டு போய் அங்க சிவ பிரதிஷ்டை பண்ணினால் நாம ஜென்மால பண்ணி இருக்கக்கூடிய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் அடுத்த ஜென்மா இல்லாமல் ஆக்கிக்கிறது. அப்பேற்பட்ட புண்ணிய இடத்துல 66 கோடி புண்ணிய தீர்த்தங்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல சுவாமியுடைய அனுகிரகத்தினால இங்க சங்கல்பம் பண்ணிட்டு மேற்கொண்டு தீர்த்தவாதி சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ண போறோம். ராமேஸ்வர கஷேத்திரம் ரொம்ப விசேஷம். ஒரு கோபுரம், ஒரு சன்னதி, ரொம்ப அபூர்வமான சன்னதிகள் உழுப்புங்க. கோவில் பிரகாரத்துல லவணலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. உப்பினால் செய்யப்பட்டு எவ்வளவு தீர்த்தம் விட்டாலும் கரையாது, அப்படியே இருக்கு. சுவாமி மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுவாமி இருக்காரு, மண்ணினால் ஆக்கப்பட்ட. காசியில இருந்து சிவலிங்கம் எடுத்துட்டு வரதுக்காக ஹனுமான அனுப்புறத தாமசமாயின்னு இருக்கு. முகூர்த்த காலம் தாண்டிடும் நினைக்கிறத உடனே வசிட்டர் சொல்றார், ராமா நேரம் ஆயிட்டு இருக்குப்பா, சீக்கிரம் லிங்கத்தை ஹனுமான் எடுத்துட்டு வரான நேரமா இருந்துட்டான். சீதா பிராட்டி பிடிச்சு வைக்க அதுக்கு பக்கத்துல ராமபிரான் உட்கார்ந்து லிங்கத்தலத்தினால சுவாமி ஆவாகனம் பண்றதுனாலதான் ராமநாதர்னு சுவாமிக்கு. அம்பாளுக்கு பர்வதவர்தினி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. கோவில் பெரிய பிரகாரத்துக்கு நடுவுல சுவாமி அம்பாள் 2 பேரும் இருக்கா. அதுக்கு பக்கத்துல விஸ்வநாதர் விசாலாட்சி, பக்கத்துல இந்த பக்கம் சகஸ்ர லிங்கம் இருக்கு.
வல்ல ஆவாகனம் பண்ற சந்தர்ப்பத்துல 2 லிங்கத்தோட வந்துட்டார் ஹனுமான். நான் கொண்டு வந்த லிங்கத்தை என்ன பண்றதுன்னா, ஹனுமான் நீ கொண்டு வந்துட்டார், இந்த பிரித்த பண்ணியாச்சுன்னா. ஹனுமான் பார்த்தார், நான் கொண்டு வந்ததுதான் வைக்கணும்னா வால்ல சுட்டிட்டு சுவாமியை எடுக்க பார்த்தார். வால் அருங்கு போய் தண்ணி போய் விழுது. அப்புறமா சுவாமி கிட்ட பிராயசித்தம் கேட்டுட்ட உடனே ராமநாதருக்கு பக்கத்துல ஹனுமான் கொண்டு வந்த லிங்கம் விஸ்வநாதர், இடது கையில ஹனுமான் கொண்டு வந்த லிங்கம் வாசல். வாசல்லையே ராஜகோபுரத்துக்குள்ள ஆதிவியாதி ஹனுமானா இருக்கார். பாதிதான் தெரியும், இதெல்லாம் பூமிக்குள்ள இருக்கார். அவருக்கு பின்னாடி லிங்கம் இருக்கு, அதுக்கு ஆத்மலிங்கம். சமஸ்த காரியங்களும் ராமேஸ்வரத்துல வந்து ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணினால் அற்புதமான ஒரு புண்ணிய யாத்திரையாக நம்முடைய சிவாலய யாத்திரையில ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது. மங்களகரமா மங்களோக்தமா புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணுவோம். அதுல கோடிகள் 66 கோடி சென்றதுனால இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா, ராமர் கையில இருக்கக்கூடிய கோதண்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடம் ஆகாசத்துல இருந்து தெரியும். அதனாலதான் அதற்கு தனுசு கோடி, தனுஷ் கோடி. அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணினால் 66 கோடி புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணின பலன் உண்டு. அப்பேற்பட்ட ரத்னாகர மகோததியில சேரக்கூடிய சங்கமத்துல சுவாமியுடைய அனுகிரகத்துல மகத்தான சுவாதி நட்சத்திரம். இது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சுவாதி சமுத்திரத்தோட சம்பந்தப்பட்டது. சுவாதி நட்சத்திரத்துல ஆகாயத்திலிருந்து விழக்கூடிய தீர்த்தம் தான் வாய் திறக்கக்கூடிய நத்தைகளுடைய வாயில போய் விழுந்து அது ஒரு ஜீவனா உள்ள இருந்து முத்தா மாறக்கூடிய ஆற்றல் இதுதான் உண்டு. சமுத்திரத்துக்கும் சுவாமிக்கு நெருங்கிய தொடர்ந்து அப்பேற்பட்ட வசதியான ஒரு நாள்ல சுவாமியோட அனுகிரகத்தோட இந்த சங்கல்பம் ஸ்நானம் தீர்த்தம் ஆடுறது சுவாமி தரிசனம் இதெல்லாம் நமக்கு நடக்கும் பொழுது சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹர ஹர நம பார்வதி பதஜே.